Taste the Daily. Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மது ஒழிப்பு மாநாட்டுக்கான ஆதரவு கொடுப்பதோ அல்லது மக்கள் நலனில் அக்கறை கொண்டு நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு ஆதரவு கொடுப்பதாக மட்டும் அழைப்பது போல தெரியல. கூட்டணிக்கான ஒரு தொடக்கத்தை, ஒரு புள்ளியை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தொடங்கி இருப்பது போல செய்திகள் பரவுது. அதிமுகவினர் 2026 தேர்தல் கூட்டணி வர்றது வரை சந்தோஷப்பட்டுக்கலாம். திருமாவளவன் திமுக கூட்டணியில தான் இருப்பார். இங்க 10 கேட்டு 6 கிடைச்சிருக்கு, அங்க 30 கேட்போம், 30 கேட்டா 20 கிடைக்கும், அல்லது துணை முதல்வர் எனக்கு கொடுத்தாகணும்னு கேட்கலாம். அப்படி கூட டிக்ளேர் பண்ணலாம், அப்படி கூட ஒரு ஒப்பந்தம் ஏற்படலாம். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் இருக்கு, அது வரும் டிக்கெட். அதுதான் இங்க பிரச்சனை. இப்போ எடப்பாடி ஒரு ஜாதிக்கு 10.5 கொடுத்துக்கிட்டு சிவி சண்முகம், கேபி முனுசாமி, அன்பழகன், வீரமணி, சுரத்தூர் ராஜேந்திரன், துரைக்கொண்டு குடும்பத்தினர் மற்றும் சம்பத்து, இப்படி வச்சு ஒரு வன்னியர் கட்சியை வச்சுக்கிட்டு பாருங்க, எங்க அண்ணன் ரஜினிகாந்த் வந்து துரைமுருகனை சொன்னதும் கேபி முனுசாமிக்கு என்ன ஜாதி வரி பொங்கி வடியுது. அப்ப நாங்க விடுவோமா? அப்ப எங்களுக்கும் அது திருப்பி அரசியல் ரீதியா எப்ப எந்த இடத்துல அடிக்கணும்னு எங்களுக்கும் தெரியாது. திருமாவளவன் ஒரு அதிருப்தியில் இருக்கிறதா நீங்களே ஓப்பனா சொல்றீங்க. அந்த அதிருப்தி வெடிக்கவே வெடிக்காதா? இப்படியே அது இணக்கமாவே போயிடும். 10 வருஷம் வீணா போயிடுவாருங்க. தெளிவா தெரியும். 2024 அவரை நாங்க சூர்யா ஹாஸ்பிட்டல்ல நான் என் தம்பிமார் எல்லாமே போய் பார்த்துட்டு வரும்போது, இனிமே இன்னொரு இடத்துல விட்டு வெளியே வந்தீங்கன்னா பல்ட்டி அடிச்சிங்கன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டான். திருமாவளவன் சீஃப் மினிஸ்டர்னு யாராவது சொன்னான்னா அந்த இதுக்கு வாங்கலே தவிர மற்றபடி வந்து அவங்களுக்கு எடுபடாதுன்னு 2024 வந்து அவரு திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற இடத்துல தான் இருந்தார். அதிமுக தரப்பினர் சிலர் எல்லாம் பேசி இப்படியெல்லாம் ஒரு சுமூக ஒரு உடன்பாடு, நம்ம இப்படி ஒரு டீல் பண்ணிக்கலாம், இப்படி ஒரு அரசியலை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் தான் இன்னைக்கு அதிமுக ஓப்பனாவே திமுக எதிர்த்தாலும் பரவாயில்லை அப்படின்ற ஒரு தொனியில தான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு திருமான்றாங்களே. தன்னுடைய வெற்றியில தோத்து போன அதிமுகவை டீஸ் பண்றாரு திருமாவளவன். விஜய், எடப்பாடி பழனிசாமி, திருமாவளவன் இந்த மேடை இப்படி நிரம்பும் போல தெரிகிறது. சீமான் சொல்ற மாதிரி நாங்க மதுவிலக்குக்கு ஏற்கனவே பண்ணவங்க, இனிமேலும் நாங்க அதை டாஸ்மார்க் இருக்காதுலாம் சொல்ல மாட்டாரு. அந்த வகையில சீமானுக்கு கருத்து தான் இதுல பிரிவேலாம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியான அதிருப்திகளை அப்பப்போ அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. ஆனா நட்புக்கரமா தான் இருந்துட்டு இருக்காரு. வேல்முருகனுக்கு அதிமுக ஆப்ஷன். அவர் இங்க வட தமிழகத்துல தான் வெற்றி பெற்றாரு. வட தமிழகத்துல எடப்பாடி கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியில வேல்முருகனால வெற்றி பெற முடியும், திருமாவளவனால வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டின் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஆதோ அர்ஜுன் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் திருமாவளவனுடைய இந்த செயல்பாடு இதோட நிறுத்திட்டேன். இப்படி இருக்கலாமா இருக்காதா? திரும்ப அதை காது கொடுத்து கேட்பாரா கேட்க மாட்டாரா? சூர்யா ஹாஸ்பிட்டல்ல பார்த்து பேசினேன். சரி சார், சூர்யா ஹாஸ்பிட்டல் நேத்திக்கு நீங்க பாத்தீங்க சார். நாளைக்கு அவர் அம்பேத்கர் திடல்ல பார்க்க வேண்டியது வரலாம், இல்லைன்னா அவை சண்முகம் சாலையில பார்க்க வேண்டியதுல வரலாம். தமிழக வெற்றி கழகம் விஜய் இவரெல்லாம் ஒன்னா இருக்கிறது கூட ஒரு பார்க்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் உங்களுக்கு. அது வந்து 2026 இல்ல. எடப்பாடி விஷயத்துல தான் நீங்க கொஞ்சம் பின்வாங்கிருவீங்களோன்றது எனக்கு. ஒன்னும் பின்வாங்கல. 26 எத்தனை சீட் ஜெயிப்பாரு? 26 2வது இடத்துக்கு அவர் மல்லு கட்டணும். 2வது இடத்துக்கே மல்லு கட்டணும். அப்புறம் 2வது இடத்துக்கு யார் வருவாங்க? என்டிஏ. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மதேஷ். இன்றைக்கு நம்ம பேச இருப்பது 2 நாட்களாகவே பெரிய பரபரப்பை தமிழக அரசியல்ல ஏற்படுத்தி இருக்கிற ஒரு டாபிக் தான் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்த இருக்கிறார். எல்லா கட்சிகளும் வாங்க, மதவாத சாதியவாத கட்சிகளை தவிர்த்து அதிமுக குறிப்பா நீங்க வாங்க அப்படின்னு அதிமுகவை ரொம்ப வலுவா அழைப்பது போல தெரிகிறது. அதிமுகவினர் ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க சார், சந்தோஷமாயிட்டாங்க. விசிகா வந்து மது ஒழிப்பு மாநாடுக்கு அழைச்சிருக்காங்க. இது மது ஒழிப்பு மாநாட்டுக்கான ஆதரவு கொடுப்பதோ அல்லது மக்கள் நலனில் அக்கறை கொண்டு நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு ஆதரவு கொடுப்பதாக மட்டும் அழைப்பது போல தெரியல. கூட்டணிக்கான ஒரு தொடக்கத்தை, ஒரு புள்ளியை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தொடங்கி இருப்பது போல செய்திகள் பரவுது. உங்கள் பார்வையில் எப்படி தெரியுது அது? அதிமுகவினர் 2026 தேர்தல் கூட்டணி வர்றது வரை சந்தோஷப்பட்டுக்கலாம். எந்த தப்பும் இல்லை, தாராளமாக சந்தோஷப்பட்டுக்கலாம். திருமாவளவன் திமுக கூட்டணியில் தான் இருப்பார். திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கும். வெற்றி பெற்ற கூட்டணி, வெற்றி தொடரும் வரை அதில் இருப்பாங்க. திருமாவளவனுக்கு வந்து சீமான்
சரியான செக் வச்சுட்டாரு. ராமதாஸ் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது யாருமே செக் வைக்கல. இன்னைக்கு திருமாவளவன் சொல்லிட்டு இருக்கும்போது ராமதாஸையும் சொல்லி சீமான் கரெக்டான செக் வச்சுட்டாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா நடத்தணும்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட தான் கூட்டணி சொல்ல முடியுமா அவங்களால? மது விலக்கு வேணும்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட தான் அவங்களால கூட்டணி சொல்ல முடியுமா? இல்லை, சொல்ல முடியாது. ஒரு நல்ல விஷயம்தான். டைம் பீயிங் தேர்தல் இல்லாத காலகட்டத்தில் நீங்கள் இதை வச்சு உங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை, இந்த இஷ்யூ எடுத்து ஒரு முக்கியத்துவத்தை தேடிக்கிறீங்க. இது உங்களுக்கு எலக்ட்ரல் இஷ்யூ அல்ல, பப்ளிக் இஷ்யூ, பொதுமக்கள் இஷ்யூ. மது ஒழிப்பு ராமதாஸுக்கு பப்ளிக் இஷ்யூ, பொதுமக்கள் இஷ்யூ. ஆனால் அது எலக்ட்ரல் இஷ்யூவாக எடுக்கல. சாராய ஆலைகளையும் வச்சுக்கிட்டு சாராய வருமானத்தில் கட்சி நடத்தக்கூடிய கட்சிகள் கூட தான் டாக்டர் ஐயாவும் கூட்டணி போனாப்புல. திருமாவளவனை பொறுத்தவரை சீமான் வெட்ட வெளிச்சமா நீங்க திமுகவோட தான் இருக்கீங்கன்னு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. சரி, சீமானோட கருத்து கரெக்டுங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. திமுகவோட தான் இருப்பாரு அப்படின்னு சீமானே சொல்லிட்டதா நீங்க வந்து கண்டிப்பா எழுதி கொடுக்குற மாதிரி சொல்றீங்க. கண்டிப்பா சீமான் அதுல சுருட கேப்பபிளா அடிச்சிட்டாரு. முத அண்ணா ஐயாங்கிறத தாண்டி இஷ்யூ பேஸ்டா ரெண்டு வரையுமே பரமக்குடியில தியாகி இமானுவேல் சேகரனார் நினைவிடத்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு வெளியே வந்த பிரஸ் மீட்ல நேற்று நான் பார்த்தேன். அதுல சீமான் கரெக்ட் பொலிட்டிக்ஸை பண்ணியிருக்காரு. பட் இதுல இருக்கிற உள் அரசியலை நீங்க பேசாம கடந்துட்டு போக முடியாது சார். அதையெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கடந்த 3.5 வருடங்களாக திமுக ஆட்சியில கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல நெருக்கடிகள், பல கேள்விகள், வேங்கை வயல் போன்ற சம்பவங்கள்ல கூட அவங்க மேல பல குற்றச்சாட்டுகள், பல கம்ப்ளைண்ட்ஸை சுமைகளா தூக்கிட்டு சுத்தின விடுதலை சிறுத்தை அன்னைக்கெல்லாம் கூட பல விஷயங்கள்ல ஒரு நட்பு தோழமை சுட்டுதல தான் பயணிச்சிருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப வந்து ஒரு போல்டா இறங்கின மாதிரி தெரியுது. எப்படியும் இந்த மது ஒழிப்பு மாநாடுன்றது வந்து இங்க இருக்கிற அரசுக்கு எதிரான ஒரு மாநாடா தான் பார்க்கப்படும். ஆமாவா இல்லையா? திமுகவுக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்துறாரு. கண்டிப்பா. அப்படின்னா இன்னைக்கு வந்து அவர் வந்து அவருடைய நிலைப்பாட்டுல இருந்து மாறி வந்திருக்காரு அப்படின்ன போது ஒரு தொடக்கம், அங்க ஒரு சலசலப்பிற்கு, ஒரு கலகலத்திற்கு பிரச்சனை அப்படின்னு பார்க்க முடியாதா? அவருக்கு சில அதிருப்திகள் இருக்குங்கிறத நான் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இந்த ஸ்டேட்டஸ் கோ பொலிட்டிக்ஸ்ல இருந்து அதிகம் வளர நினைக்கிறாருங்கிறதும் இயல்பா தான் அதுல தெரியுது. தான் தனக்கு கிடைக்கிற சீட்டை விட தான் கான்ட்ரிபியூட் பண்ண ஓட்ஸ் அதிகம்னு அவர் நினைக்கிறாரு. ஓகே, நானே அவரை வட தமிழகத்தின் வெற்றி வீரருங்கிறத நானே பல முறை தெளிவா சொல்லியிருக்கிறேன். ஸோ அவர் அதிமுகவை காட்டி திமுக கிட்ட ஒரு பேரரசியலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணலாம். அதிமுகவை காட்டி திமுக கிட்ட பேரரசியல், திமுகவிடம் அதிருப்தியை வெளிப்படுத்தி விட்டு இங்க ஒரு 30 சீட்டோ 20 சீட்டோ ஒரு துணை முதல்வரோ அதிகாரத்தில் பங்கோ அந்த முறைகள்ல போக மாட்டாருன்னு நீங்க பார்க்க முடியாதா? 10 வருஷம் அரசியல் வீணா போயிடும் அவருக்கு. வன்னியர் கட்சி அதிமுக ஒரு ஜாதி கட்சி கூடங்கிறாரு. நான் சொல்றேன், நீங்க கூட அதிமுகவே ஜாதி கட்சி, உங்க மனசுக்கு உள்ளுக்குள்ள தெரியும். இவரு பாமகவோட பெரிய ஜாதி கட்சியா அதிமுக இருக்குங்கிறத உங்க எம்பி, உங்க அங்கீகாரத்துக்கு காரணமான 2 பேர்ல ஒருத்தரான சகோதரர் ரவிக்குமாரே ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கிறாரு. அந்த மேல்பாதி மங்கலமா ஏதோ ஒரு கோயில் விஷயத்துல தெளிவாட்டே சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா அம்மையார் தான் இருக்குமா பாமகவோட மோசமான ஜாதி கட்சிங்கிறத அதிமுக பற்றி ரவிக்குமாருக்கு ஸ்டேட்மெண்டே இருக்குது. ஆனா திருமாவோட ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லையே. மேல்பாதி விஷயத்துல அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரவிக்குமார் கொடுத்தாரு. திருமா இன்னைக்கு சாதிய மதவாத பிஜேபி பாமக கிட்ட வராதீங்க, அதிமுக வாங்கன்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. கண்டிப்பா. ஆனா உள்ளுக்குள்ள தெரியும் அதிமுகவில் உள்ள வன்னியர் ஓட்டு இவருக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. 2011 எலி தவளை நட்பாயிரும், வீணா போயிருவீங்க. இந்த வார்த்தையே சொன்னேன். கே நகர் சரவணபவன் ஹோட்டல்ல தான் நான், என் தம்பி கண்ணன், இன்னும் நண்பர்லாம் இருக்கும்போது வந்தாரு. தப்பு பண்ணிட்டீங்கிறத நான் சொன்னேன். அவர் வந்து சில விஷயங்களை என்டால்ஸ் பண்ணி தான் பேசினாரு. உங்க தம்பி கலையை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கண்ணே, எனக்கு ஒரு வன்னியருக்கு சீட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, பாலாஜிக்கு என்னோட நிர்பந்தம் இருக்குதுன்னு அரசியல் ரீதியா. அது கரெக்டு தான். வன்னியர் ஓட்டு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அந்த இதில் ஓரளவு அவர் வெற்றியும் பெற்றிருக்கார். திமுக வன்னியர்கள் அவருக்கு ஓரளவு போடுறாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லும்போது அணி வந்து சிக்கல் தாங்கிறத நான் சொன்னேன். அப்போ அவர் அதில் உள்ள இடர்பாடுகளை சொன்னார். அன்னைக்கு பாமக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி எப்படி பொருந்தா கூட்டணியா எலிதவள நட்பா போச்சோ, அதே மாதிரி தான் அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியும் பொருந்தா கூட்டணியா எலிதவள நட்பா போகும். இது ரேங்க் வன்னியர் கட்சி. நீங்க ஒரு கருத்துருவாக்கத்தை வெளிப்படுத்துறீங்க, நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்துட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல இதெல்லாம் சரி வராதுன்றது உங்களுடைய கருத்து. நாளைக்கு அவங்க தானே களமாட போறாங்க, அவங்க தானே வேட்பாளர் போடுறாங்க. இங்க 10 கேட்டு 6 கிடைச்சிருக்கு, அங்க 30 கேட்போம், 30 கேட்டா 20 கிடைக்கும். அல்லது துணை முதல்வர் எனக்கு கொடுத்தாகணும்னு கேட்கலாம், அப்படி கூட டிக்ளேர் பண்ணலாம், அப்படி கூட ஒரு ஒப்பந்தம் ஏற்படலாம். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு இருக்கு, அது வரும் டிக்கெட்டு. அதுதான் இங்க பிரச்சனை. எது நீங்க
அதிமுகவை நீங்க அவ்வளவு குறைச்சு மதிப்பிட வேண்டாம். தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி அதிமுக, ஆமாவா இல்லையா? திமுகவை விட அதிக முறை ஆண்டிருக்கா? குறைச்சு மதிப்பிடலங்க. திமுகவோட அவங்க சேலம், சிதம்பரம், விழுப்புரம், தென் கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல திமுகவோட பெரிய கட்சி அதிமுக இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த 2 தொகுதியிலையும் அதிமுக தான் பெரிய கட்சி. ஆனா ஒர்க் அவுட் ஆகாது. எலி தமிழர் நட்பாயிரும், பொருந்தா கூட்டணி ஆயிரும். அது எப்படி பலமா இருக்கிற இடத்துல கூடுதல் பலமா இவங்க போய் சேர்ந்தா கூடுதல் பலமா தான் மாறும். 2+2 அங்க வந்து 4 மாறாது, 1 மாறிடும். இதுதான் 2011 ரவிக்குமார் பெரிய இன்டெலெக்சுவல் தான். நாங்க 90 சீட் இங்க ஜெயிக்கும்னு சொன்னேன். அப்பவே சொன்னேன் பொருந்தா கூட்டணியா போயிரும்னு சொன்னேன். இன்னும் சொல்ல போனா டெல்லியில அதிமுக கூட்டணிக்கு சகோதரர் தொல் திருமாவளவன் வருவாருன்னு நான் முயற்சி பண்ணினேன். அதுல அவங்க வந்து என்ன வந்து ஸ்டாலின் பிறந்த நாளைக்கு வந்து அவங்க வாழ்த்து தெரிவிக்க போனவங்க அதே ஹிண்டு பத்திரிகையில ரவிக்குமார் தான் பண்ணிருக்க முடியும். ஜெயலலிதாவுக்காக வரக்கூடியவங்க எல்லாம் எங்க கட்சி ஆபீஸ்லயே காவல் காக்குறாங்கன்னு ஒரு நியூஸை கொடுத்து ஸ்டாலினை, அன்னைக்கு கலைஞர் தான் இருந்தாரு, ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்து உடனே கூட்டணியை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் நான் பொருந்தா கூட்டணியாகவும் வீணா போயிடுவீங்கன்னு அந்த வார்த்தையை சொல்லி தான் சொன்னேன் சகோதரர் தொல் திருமாவன்ட்ட. நான் இன்னைக்கு ஏன் சொல்றேன்னா அவருக்கு நான் வெல்விஷர் தான். அவர் வட தமிழகத்தில் வெற்றி வீரர் தான். 19 அவர் தான் வெற்றி வீரர், 21 அவர் தான் வெற்றி வீரர், 24 அவர் தான் வெற்றி வீரர். திராவிட இயக்கம்னு சொல்லக்கூடியவங்களே ஒரு அட்டவணை பிரிவு சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரரை வெற்றி வீரர்னு எத்தனை பேருக்கு சொல்லதுக்கு மனசு வரும்? ஒரு வெற்றி வீரர் திமுக பக்கம் இருந்தால் மட்டும்தான் அது வெற்றி வீரரா? இந்த பக்கம் போனால் அது வந்து போவார்ன்றது நம்ம அவர் தான் எடுக்க மாட்டார், சான்ஸ் எடுக்க மாட்டார். சரி, இப்ப ஜெயலலிதா அம்மையார் இருந்தாருன்னா சான்ஸ் எடுத்துடலாம். இப்ப எடப்பாடி ஒரு ஜாதிக்கு 10.5 கொடுத்துக்கிட்டு சிவி சண்முகம், கேபி முனுசாமி, அன்பழகன், வீரமணி, சுரத்தூர் ராஜேந்திரன், துரைக்கண்ணு குடும்பத்தினர் மற்றும் சம்பத்து இப்படி வச்சு ஒரு வன்னியர் கட்சியை வச்சுக்கிட்டு பாருங்க எங்க அண்ணன் ரஜினிகாந்த் வந்து துரைமுருகனை சொன்னதும் கேபி முனுசாமிக்கு என்ன ஜாதி வரி பொங்கி வடியுது. அப்ப நாங்க விடுவோமா? அப்ப எங்களுக்கும் அது திருப்பி அரசியல் ரீதியா எப்ப எந்த இடத்துல அடிக்கணும்னு எங்களுக்கும் தெரியாது. அப்படி இல்ல சார், ரஜினிகாந்த் கருத்தை பற்றி கேள்வி கேட்கறாங்க கேபி முனுசாமி. இதுல எங்க சாதி வெறி வருது, என்ன சாதி பாசம் வருது? ஏங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து ரஜினிகாந்த் வந்து பாஜக திமுக கள்ள உறவுங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிட்டாருன்னு தன்னோட ஸ்டாண்டை ரஜினிகாந்த் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. மோடி சொல்லி தான் ராஜ்நாத் சிங் வந்து கலைஞர் நினைவிடத்துக்கு போனாருங்கிறத சொல்லி தன்னோட நிலைப்பாட்டில் வந்து ரஜினிகாந்த் பேச்சுல இருந்து கிரெடிட் எடுக்கிறாரு. இவரு ரஜினிகாந்த் துரைமுருகனை பேசிட்டாருன்னு பொங்கி வடியுது இருக்கு. திமுகவுல ஒரு சிண்டு முடிகிற வேலை, ஒரு பிரச்சனை உண்டாகட்டும்ன்ற ஒரு வேலையை கூட கேபி முனுசாமி எடுத்துக்கலாம். எங்க எடப்பாடி பாருங்க சார், எங்க எடப்பாடி சொன்னதுல இருந்து முரண்பட்டு சொல்றாரு. மேட்டர் ஓவர். அதுல எடப்பாடி என்ன சொன்னாரு கேபி முனுசாமி எனக்கு விளக்கிடுங்க, கொஞ்சம் விளக்கிட்டீங்கன்னா. எடப்பாடி ரஜினிகாந்த் சொன்னது நல்லதுதான். அவரு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்குங்கிறத ரஜினிகாந்த் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. சரி, ரஜினிகாந்த் கடந்து போயிட்டாரு. ரைட். இவரு துரைமுருகனை சொன்னதும் ரஜினிகாந்த் மேல இவருக்கு பொங்கி வடிஞ்சது. அது சாதி பாசமா? பின்ன ஜாதி பாசம் இல்லாம எடப்பாடி சாஃப்ட் பெடல் பண்ணியே பழக்கப்பட்டவர் சார். அவர் சாஃப்ட் பெடல் பண்ணியே இந்த உயரத்துக்கு வந்துட்டாரு. வேற என்ன கான்ட்ராக்ட் பாசமா? எப்படி ஜாதி பாசம் இல்லாம தொழில் பண்றாரு அந்த பாசமா? நீங்க சொல்ற கான்ட்ராக்ட் பாசமா இருந்தால் கூட நேற்றைக்கு 3 மணி நேரம் குறிப்பிட்ட ஒரு இடத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அவர் உள்ள ஊருக்குள்ளே விடல தெரியுங்களா? திமுக அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா பொதுச் செயலாளர் தான் இவரு துரைமுருகன் சப்போர்ட் பண்ணியிருந்தா திமுகவினர் தான் தடுத்து நிறுத்தினாங்க. யார கேபி முனுசாமி மறியல் பண்ணி 3 மணி நேரம் கழிச்சு பூமி பூஜை பண்ணாரு தெரியுங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன சார் இது? நீங்க என்ன ஒரு மனதில் வச்சிருக்கீங்களோ அதை சொல்றீங்க நீங்க. ஏங்க உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியலன்னா உங்களை நினைச்சு நான் பரிதாபப்படுறேன். ரைட், ஓகே. பரிதாபப்படுறதோட நிறுத்திக்கிறாங்க. ரைட் சார், ஓகே. துரைமுருகனுக்கு ஜாதிக்காக சொல்றதும் திமுக உள்ள இந்த மோதலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலன்னா ஐ பிட்டி யூ மதேஷ். கண்டிப்பா வன்னியர்கள் ஆதரவுல தான் எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து 2வது இடத்தை காப்பாத்தி இருக்கிறாரு, சந்தேகமே இல்லை. பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை வன்னியர் ஆதரவுல தான் ஆல்டர்னேட்டிவ் போல்ஸ் ஆட்டே வந்தாரு. தலையில்லாத முண்டங்கள்னு முதலமைச்சர் ராஜாஜி ஆதரவு எம்எல்ஏக்களை, பார்வர்ட் பாக் எம்எல்ஏக்களை, மற்ற சுயேட்சைகளை வந்து அவர் அண்ணா அந்த மாதிரி கமாண்ட் அடிச்சாரு. 62 பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை தோக்கும் போது கூட 50 எம்எல்ஏ வந்து தெளிவா நான் தான் காங்கிரஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொன்னது வன்னியர் சமுதாயத்தின் ஆதரவுல. 77 கலைஞர் வந்து 2வது இடத்தை தாக்கு பிடிச்சது வன்னியர்களின் ஆதரவுல. சிட்டியில 13 சீட் வந்தாரு. மறுக்காண்டாம். தஞ்சாவூர்ல கள்ளர்கள் பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. அதே மர்ம மறுக்காண்டாம். எம்ஜிஆரோட கள்ளர்கள் மத்தியில் ஆதரவு இருந்து, சிட்டியில் ஆதரவு இருந்து, வன்னியர்கள் ஆதரவுல தான் 50 வரை நெருங்கி வந்தார். இன்னைக்கு ஒரு சீட்டு ஜெயிக்கலனாலும் 18% வாக்கெடுத்த என்டிஏ விட 20.4% வாக்கெடுத்து இண்டிவிஜுவல் பெரிய கட்சி அவர் தான். ஆனால் என்டிஏக்கு கீழே போகாம அவரை காப்பாற்றி விட்டது வன்னியர் சமூகம் தான். இந்த வன்னியர்கள் தான் 10.5 ஒரு ஜாதி கொடுத்தது தான். அதனால தான் நம்ம அன்னைக்கு அவர்கிட்ட முரண்பட்டதை இன்னைக்கும் அடிக்கிறோம். இது வன்னியர் கட்சியா போயிட்டீங்க. ஏன் நீங்க பிசியில யாதவர் செங்குந்தர்
முத்தரையர் விஸ்வகர்மா கொடுக்கல. இதை 2026 அப்படியே அம்பலப்படுத்தி அடிப்பேன். பெருச்சாலியை வாழை பிடிச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி வீசுவேன் 2026. சேலஞ்ச் பண்றேன். ரைட், யாதவர் பிசி விஸ்வகர்மாக்கெல்லாம் திமுக சீட்டு கொடுத்திருக்கா? இஷ்யூ அது அல்ல. இஷ்யூ அதுதான் இஷ்யூ. நீங்க வந்து அதிமுகவை அம்பலப்படுத்தணும். யாதவர் பிசி விஸ்வகர்மா திமுக சீட்டு கொடுத்திருக்கா? எனக்கு அது பதில் சொல்ல தெரியும். அண்ணாமலை சீட்டு கொடுத்திருக்காரா? இப்ப எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியும். என் வேலை இல்ல அது. திமுக செய்தி தொடர்பாளர்கிட்ட வந்து ரவீந்திரன் சொல்றாருன்னு கேளுங்க, அவர்கிட்ட பதில வாங்க. என் தம்பி ராஜீவ்காந்தி வருவான், ராஜீவ்காந்தியை கூட்டு பேசுங்க. நான் அதுக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இல்ல சார், நீங்க அதிமுக வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லன்னு சொல்றேன். எனக்கு வக்காலத்து வாங்க முடியும். அது ஏதோ அவங்க மட்டும் சமூக நீதியில அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்றேன். ராஜீவ்காந்தி வருவான் என் தம்பி, அவங்கிட்ட நீங்க கேளுங்க, அவன் பதில் சொல்லிக்குவான். ரைட். மறுபடியும் நான் திருமாவளவனுக்கே வரேன் சார். திருமாவளவன் ஒரு அதிருப்தியில் இருக்கிறதா நீங்களே ஓப்பனா சொல்றீங்க. அந்த அதிருப்தி வெடிக்கவே வெடிக்காதா? இப்படியே அது இணக்கமாவே போயிடும். 10 வருஷம் வீணா போயிடுவாருங்க. தெளிவா தெரியும். அது உங்களுடைய பார்வை சார். அவருக்கு தெரியும்ல, களத்தில் வேலை செய்யற திருமாவுக்கு தெரியும்ல. 2024 அவரை நாங்க சூர்யா ஹாஸ்பிட்டல்ல நான் என் தம்பிமார் எல்லாமே போய் பார்த்துட்டு வரும்போது, மாதவன், ஜெயந்தன், பிரசாந்த் எல்லாமே பார்த்துட்டு வரும்போது அதுதான் சொன்னேன். இனிமே இன்னொரு இடத்துல விட்டு வெளியே வந்தீங்கன்னா பல்ட்டி அடிச்சிங்கன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டான், உங்களுக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அது ராமதாஸ் 2009 அடைஞ்ச ஒரு மோசமான சூழ்நிலை வந்துடும். இனிமே இன்னொரு இடத்துல விட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்கள் சமூக மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி திருமாவளவன் சீஃப் மினிஸ்டர்னு யாராவது சொன்னான்னா அந்த இதுக்கு வாங்கலே தவிர மற்றபடி வந்தால் உங்களுக்கு எடுபடாதுன்னு 2024 வந்து அவர் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற இடத்துல தான் இருந்தார். ஒரு ஆன்டி இன்கமன்சி இருக்குது, தொடர்ச்சியாக ஆன்டி இன்கமன்சி 3 வருஷமா இருக்குது. அதனுடைய ஒரு வெளிப்பாடா திருமாவளவன் இப்ப தொடங்கி இருப்பதா சொல்றாங்க. எதற்கு நாம அவங்க கெட்ட பெயரை நாம சுமக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததாகும். அது மட்டும் இல்லாம எடப்பாடி தரப்பு அதிமுக தரப்பினர் சிலர் எல்லாம் பேசி இப்படியெல்லாம் ஒரு சுமூக ஒரு உடன்பாடு, நம்ம இப்படி ஒரு டீல் பண்ணிக்கலாம், இப்படி ஒரு அரசியலை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் தான் இன்னைக்கு அதிமுகவை ஓப்பனாவே திமுக எதிர்த்தாலும் பரவாயில்லை அப்படின்ற ஒரு துணியில தான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு திருமான்றாங்களே. தன்னுடைய வெற்றியில தோத்து போன அதிமுகவை டீஸ் பண்றாரு திருமாவளவன். தான் வெற்றி வீரரா இருக்கக்கூடிய இதுல டீஸ் பண்றாரு திருமாவளவன். எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரியுது. டீஸ் பண்றாரு, சீண்டி பாக்குறாரு, கிண்டல் பண்றாரு அப்படின்றீங்க. கண்டிப்பா. ஆனா அப்படி கிடையாது சார். திமுக கூட்டணியில தான் இல்ல. திமுகவுக்கு நிகரா தமிழ்நாட்டுல அதிமுக தான் இருக்கணும், திமுகவுக்கு போட்டி அதிமுக தான் இருக்கணும், இங்க என்டிஏ அண்ணாமலை யாரும் வந்துடக்கூடாதுன்னு திருமாவளவன் இப்படி ஒரு கேம் ஆடுறாரு. வன்னியர்கள் மத்தியில அப்படிதான் இருக்கு. வன்னியர் பெல்ட்ல அப்படிதான் இருக்கு. அந்த அரசியலை முன்னெடுக்க. நாடார்கள் மத்தியில அப்படி இல்ல. நாடார்கள் அடிச்சு விரட்டிட்டாப்புல. சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியா ஆண்ட அரச மரபுன்னு ஜெயலலிதா சொன்னது உங்களுக்கு ஏயா கொமட்டுது, அவ்வளவு ஜாதி ஆணவமான்னு கேட்டு அடிப்பாங்க. நான் சொன்னேன், அடிச்சுட்டாங்க. அவங்க நாடார்கள் தமிழர்கள் இல்லையா? சரி. திராவிடர்கள் இல்லையா? ரைட் சார். நாடார்கள் இல்லையா? அதிமுகவில் இல்லையா? அதிமுக தலைவர்கள் இல்லையா? அதான் டெபாசிட் போச்சா. இருந்து 4% தான் கன்னியாகுமரியில, 8% தான் திருநெல்வேலியில. நாடார் ஏரியாவில் திருச்செந்தூர், தூத்துக்குடி, தென் சிறுவைகுண்டத்தில் ஓட்டு இல்ல. அந்த பகுதிகளில் பெரிய செல்வாக்குல ஒன்றும் கிடையாது, கணிசமான செல்வாக்கு. நீங்க சொல்ற இருந்த 4% தான் போயிருக்கு. ரைட்டுங்களா? வண்டி மீட்டு கொண்டு வர முடியும். வன்னியர்ல முன்னோட செல்வாக்கு ஏறிட்டு வன்னியரின் பெருந்தலைவர் தானே எடப்பாடி ஐயாவை நான் சொல்றேன். ஆதாரத்தோட தானே சொல்றேன். அவர் தமிழர்களுக்கான தலைவராக தான் தன்னை தமிழர் தலைவர்னு சொல்றாரு. அவரு தமிழர் தான், தமிழர் தலைவர் தான். 7.5 அரசு பள்ளி மாணவர் கொடுத்ததெல்லாம் நான் பாராட்டுறேன். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபமா டெல்டா அறிவிச்சதை பாராட்டுறேன். குடிமராமத்து பணிகள் பண்ணதை பாராட்டுறேன். நிலையான ஆட்சி கொடுத்ததை பாராட்டுறேன். நம்ம இதெல்லாம் பாராட்ட வேண்டியதை பாராட்டுறேன். அதே வேளையில சேலம், விழுப்புரம், சிதம்பரம், நாமக்கல், தென் கள்ளக்குறிச்சியில திமுகவோட பெரிய கட்சி அவர் கட்சிங்கிறத நான் சொல்றேன்ல. இந்த மாநாட்டு மேடையில அதிமுக விஜய் கூட வரலான்றாரு. அதுவும் இந்த கேள்வியை நேற்றுக்கு விழுப்புரத்துல ஒரு செய்தியாளர் கேட்கிறாங்க, விஜய் இந்த மாநாட்டுக்கு வருவாருன்னு. நல்ல கேள்வி, இதெல்லாம் நேற்றுக்கே யாருமே கேட்கலையே இந்த கேள்வி அப்படின்னு அவர் வந்து அதை ரொம்ப சந்தோஷப்படுறாரு, என்ஜாய் பண்றாரு. நான் அந்த கேள்வி அப்படிதான் பார்த்தேன், அவர் சொன்ன பதிலே அப்படிதான் பார்த்தேன். ஸோ அவருமே ஒரு மாற்றத்துக்கான ஒரு தொடக்கத்தை சீமான் ஒரு அடியா அடிச்சிட்டாரு. இது போலி. அது அண்ணன் சீமான் அரசியல் வேற சார். அது பதிவு பண்ணணும். சீமான் இந்த இடத்துல டவரிங் பர்சனாலிட்டியா வந்து எடுத்ததுமே பதிவு பண்ணிட்டீங்க சார். நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஓகே ஓகே அப்போ நீங்க பேசுங்க. ஒண்ணு இல்ல பேசுங்க. திருமாவளவன் அவர்கள் இதை என்ஜாய் பண்றாரு. நல்ல கேள்வியே இது. இந்த கேள்வியை நேத்துக்கு நீங்க கேட்கல, இன்னைக்கு தான் கேட்கறாங்க பாருங்க அப்படின்றாரு. விஜயும் வரட்டும். விஜய் கலந்துக்கிட்டா மாநாட்டுக்கு முக்கியத்துவம் கூட்டமும் கூடுதலா வரும். ரைட். விஜய், எடப்பாடி பழனிசாமி, திருமாவளவன், இந்த மேடை இப்படி நிரம்பும் போல தெரிகிறது. ஒரு பார்வை தான் நானும் சொல்றேன். கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமியை டீஸ் பண்றதுதான். அது எடப்பாடி பழனிசாமி சீமான் சொல்ற மாதிரி நாங்க மது விலக்குக்கு எங்க ஏற்கனவே பண்ணவங்க, இனிமேலும் நாங்க அதை டாஸ்மார்க் இருக்காதுலாம் சொல்ல மாட்டாரு. அந்த வகையில
சீமானுக்கு கருத்து தான் இதுல பிரிவேல் ஆகும். திமுக அணியில இருக்கக்கூடியவங்கள திருமா அதிருப்தியில இருக்காரு. நீங்களே கூட பதிவு பண்ணீங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியான அதிருப்திகளை அப்பப்போ அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. ஆனா நட்புக்கரமா தான் இருந்துட்டு இருக்காரு. வேல்முருகனுக்கு அதிமுக ஆப்ஷன். வேல்முருகனுக்கு அதிமுக ஆப்ஷன். அது என்ன வேல்முருகனுக்கு அதிமுக ஆப்ஷன்? வன்னியர் அவர் தம்பி தமிழ்நாடு ஃபுல்லா வேலுப்பிள்ளை பிரபாரண மையமா வச்சு அமைப்பு எல்லாம் இருக்கு. அவருக்கு எந்த ஊர்ல போனாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவருக்கு வந்து சோரெழுத்துகள் இருக்குது. வேல்முருகன் இது போட்டு அந்த கலர் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் இங்க வட தமிழகத்துல தான் வெற்றி பெற்றாரு. வட தமிழகத்துல எடப்பாடி கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியில வேல்முருகனால வெற்றி பெற முடியும். திருமாவளவனால வெற்றி பெற முடியாது. திருமாவளவன் கட்சியால வெற்றி பெற முடியாது. ஏன் எப்படி வெற்றி பெற முடியாது? அந்த ஓட்டு திருமாவளவனுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது, வேல்முருகனுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இல்ல, பட்டியல் சமூக வாக்குகள் முழுமையா திமுக பக்கம் திருமாவளவனால போகுதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. கரெக்ட்? அவர் வெற்றி வீரர்னு சொன்னீங்க. கேட்டலிஸ்ட் போல்ஸா போகுது. கேட்டலிஸ்ட் போல்ஸ். ரைட், ஓகே. இங்கேயும் வந்து நான் ஒரு 2011 நான் சரவணபவன் ஹோட்டல்ல சொன்ன மாதிரிப்பட்ட ஒரு நிலைமை தான் அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி. 2011 இது 2026. அது 26ல தான் முடிவு பண்ணோம். நான் இந்த கருத்துல தெளிவா இருக்கிறேன். திருமாவளவனும் அண்ணன் நமக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. அண்ணன் சொன்னதை அன்னைக்கு கேட்காதனால நமக்கு பின்னடைவுங்கிறது திருமாவளவனுக்கும் தெரியும். அண்ணன் நல்லதுதான் சொன்னாரு. அண்ணன் அன்னைக்கு என்ன 10 சீட் வாங்கினாங்களா அன்னைக்கு அந்த சமயத்துல? கரெக்ட்? 11 2010 தானே. அன்னைக்கு 10 பொருந்தா கூட்டணியா போனப்போ 10 சீட்டு. இப்ப 10 கேட்டு 6 தான் வாங்கினாங்க. இங்க வாங்க 20-30 கொடுக்குறேன்ட்டா. இது போஸ்ட், அது டிக்கெட்டு. அது சரி, அந்த ஒரு விளக்கம் வந்துருங்க சார். அதிமுகவை பொறுத்தவரையில திமுக சீட்டு கொடுத்தா அது எம்எல்ஏ சட்டசபைக்கு உள்ள போயிடுவாங்க. அதிமுக கொடுத்தா அது வெறும் சீட்டு தான் அப்படின்னு எப்படி சொல்றீங்க? வேல்முருகனுக்கு ஜெயிக்கும்னு சொல்றேன் நான். நியாயமா தான் சார், நீங்க வேல்முருகன் அண்ணன் வேல்முருகனுக்கு ஜெயிக்கும், ஓகே சார். தம்பி வேல்முருகனுக்கு ஜெயிக்கும்னு சொல்றேன். பிசிகாவுக்கு ஏன் சீட் ஜெயிக்காது? அதிமுகன்றது ஒரு வலிமையான கட்சி தானே தமிழ்நாட்டுல. வன்னியர் கட்சி இன்னைக்கு சார் வலிமையான கட்சி தானே அதிமுக. வட தமிழகத்துல வலிமையான கட்சி, இரண்டாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டு ரெண்டாவது பெரிய கட்சி. எஸ், அப்புறம் என்ன? வட தமிழகத்துல வன்னியர் ஆதரவால அதிமுகவுக்கும் வட தமிழகத்துல வன்னியர் ஆதரவால தான் ரெண்டாவது பெரிய கட்சி. அதான் நான் கேபி முனிசாமி கிட்ட சேலஞ்ச் பண்றேன். பெரியாருக்கு பாரதத்தை வாங்கிட்டாரா கேபி முனிசாமி ஐயா அவர்கள்? சரி ஐயா, பெரியாருக்கு பாரதத்தினான்னு சொல்லி செங்குந்தர் பரையர் சமூகம் எல்லாம் சூறையாட முடியாதியா, அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பெரியார பேசினா செங்குந்தர் பரையர் சமூகம் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா? நீங்க சொல்றது பொய். நீங்க ஜாதி கட்சிங்கிறத மறைக்கிறதுக்கு பொய்யா பெரியார் பேரை பயன்படுத்துறீங்க. இதையே டிக்ளேர் பண்ணிட்டே இருக்கீங்க, அழுத்தமா சொல்லிட்டே இருக்கீங்க. மக்கள் மத்தியில அது என்ன புகழ்றான்? நீங்க வாழும் பெரியார் நீங்கன்னு 4 பேர் எனக்கு போன் பண்ணி பேசுறான். பெரியார் எங்கேயோ நம்ம எங்கேயோ பட்டு கேட்க சந்தோஷமா தானே இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழும் பெரியாரோட பேட்டி எடுக்கிறேன்ட்டு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இது நியாயமான கம்பாரிசன் இல்லப்பா. நான் 4 பேர் நாவிதர் வண்ணார் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் பேசும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். இல்லைன்னு அவன்கிட்ட விளக்க வேண்டியது இருக்கு. என்றாலும் சமூக நீதி புரட்சியாளர், பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்க்காக போராடுற உங்களை வாழும் பெரியார்னு சொல்றதே எனக்கு கூட ஒரு சந்தோஷம் தான் சார். மகிழ்ச்சி, நன்றி. இந்த இடத்துல அப்படியெல்லாம் ஒரு அணி அங்கிருந்து வெளியேறாது, திமுக கூட்டணி அப்படி சின்னதா ஒரு விரிசல் வராது அப்படின்னு எல்லாம் உறுதியா சொல்றீங்களா? என்ன விரிசலே வராதா? வெற்றி பெறுவதோட அந்த அணி தொடருவாங்க. 1-1 அந்த அணி தோற்கடிக்கப்பட்டாதான் சதறுவாங்க. நேற்று வரையில வெற்றி சார். நாளையில இருந்து நிலைமைகள் வேறவா கூட இருக்கும்ல. ஏன்னா ஒரு 5 வருட ஆட்சி, திமுகவின் ஆட்சி. நேற்றைக்கு அதிமுகவினுடைய திரு ஆர்பி உதயகுமார் கருத்தை ஒற்றியே இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். அவர் சொல்றாரு, விடுதலை சிறுத்தை எங்களை அழைத்ததை நாங்க வரவேற்கிறத விடுங்க, மக்கள் கொண்டாடுறாங்க தெரியுமா அப்படின்றாரு. ஸோ மக்கள் மனநிலை என்னன்றத பல்ஸை ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. ஏன் அந்த மக்கள் மனநிலை பல்ஸை வந்து திருமாவுக்கு தெரியாதா? அந்த கிரவுண்ட்ல என்ன வெள்ளத்தில் அடிச்சுட்டு போறவனுக்கு ஏதாவது ஒரு துரும்பு கிடைச்சா அதை பெருசா நினைப்பான அந்த மாதிரிதான் ஆர்பி உதயகுமார் பேசியிருக்காரு. துரும்பு கூட இல்லைங்கிறது 2026 தேர்தலுக்கு முன்னாடி அவர் உணர்வார். ஏன் வாய்ப்புகள் அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காதுன்றீங்களா? இல்ல, ஷோரா இல்ல. அதாவது திமுக கூட்டணி அப்படியே இருக்கும் உங்க பார்வையில 26ல, கரெக்ட்? கண்டிப்பா திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கும். வேல்முருகன் அதிமுக கூட்டணியில ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியும்னு சொல்றீங்க? கண்டிப்பா ஜெயிக்க முடியும். பட் அந்த என்ஷூர் பண்ணி வெற்றி பெறக்கூடிய வன்னியர் டாமினேட்டட் தொகுதியை கொடுக்கணும். சார், அதிமுகவை அழைத்ததாக இருக்கட்டும், அதே போல விஜயையும் மேடைக்கு வரலாம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், இது அத்தனையுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முக்கிய பிரமுகராக தற்போது சமீபத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுன் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்ததாகவும், இந்த ரிப்போர்ட் அடிப்படையில் தான் திருமாவளவன் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இனிமேலும் நாம அந்த பக்கம் அந்த வண்டியில் ஓடனோம்னா நம்ம வந்து கரை சேர முடியாது. நம்முடைய சமூக அடர்த்தியான சமூக மக்களின் வாக்குகளை கூட நம்மளால வாங்க முடியாது. அவங்களோட வெறுப்பை சம்பாதித்து விடுவோம். அதனால நாம வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கணும், இப்படியெல்லாம் கருத்து உருவாக்கத்தை நம்ம பேசணும் அப்படின்றதுக்காக தான் ஆதவ் அர்ஜுன் கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆதவ் அர்ஜுன் இந்த மாதிரிப்பட்ட பிராண்டிங் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஆளு தான். அதுல தான் சேர்ந்த கட்சியை
ப்ரொமோட் பண்ணதுக்கு பெரிய அளவில் பண்ணுவாருங்கிறதெல்லாம் நான் மறுக்க வரேன்ல, அதோட நிறுத்திக்கிட்டேன். அதுக்கு அடுத்தபடியா நீங்க போறது கற்பனை. ஏன் சார் ஆதவ் அர்ஜுன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாருன்னு நீங்க சொல்றீங்கல்ல? அந்த ஸ்டெப்போட நான் நிறுத்திக்கிட்டேன். தமிழ்நாட்டின் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஆதவ் அர்ஜுன் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இந்த அதான் திருமாவளவனுடைய இந்த செயல்பாடு அதான் மாதேஷ், இதோட நிறுத்திட்டேன். அப்புறம் நீங்க கன்க்ளூஷன் போறீங்கல்ல, அதான் நான் குப்பை கூட தூக்கி போட்டேன். இருக்கலாம்ன்றது ஏன் நீங்க அப்படியெல்லாம் கொடுப்பாரு ரேட்டு? இப்படி இருக்கலாமா இருக்காதா? நான் திரும்ப அதை காது கொடுத்து கேட்பாரா கேட்க மாட்டாரா? அதை தான் நான் சூர்யா ஹாஸ்பிட்டல்ல பார்த்து பேசினேன். என்கிட்ட அவரு தெளிவா விஷயங்களை சொன்னாரு. சூர்யா ஹாஸ்பிட்டல் நேத்திக்கு நீங்க பாத்தீங்க சார். நாளைக்கு அவர் அம்பேத்கர் திடல்ல பார்க்க வேண்டியது வரலாம், இல்லன்னா அபய சண்முகம் சாலையில பார்க்க வேண்டியதுல வரலாம். வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், விஜய் இவரெல்லாம் ஒன்னா இருக்கிறது கூட ஒரு பார்க்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் உங்களுக்கு. அது 2026ல இல்ல, வாய்ப்பில்லை. இல்ல வாய்ப்பில்லை ராசா. ஆனா நீங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க, இதுபடிதான் நடக்கணும், நம்ம சொல்றதுதான் நடந்தே தீரும் அப்படின்றதுல உறுதியா இருக்கீங்களே சார். 10 கேட்டு நம்ம சசிகலா சொன்னது விட்டுருங்க சார், சசிகலா நடந்துருச்சு. அது நம்ம நக்கீரன் பிரகாஷுக்கு நமக்கு அது பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. புதிய திரையில நம்ம தம்பி விடுங்க சொல்லிட்டு போறான். ரைட்டு. ஆனா அதுக்கு பிறகு நீங்க இதெல்லாம் எடப்பாடி விஷயத்துலதான் சார் நீங்க கொஞ்சம் இதாகிறீங்க, ஜர்க் ஆகிற மாதிரி எனக்கு நம்ம ஃபீல் ஆகுது. ஒன்னும் ஜர்க் ஆகல, ஒன்னும் ஆகல, நீங்க ஸ்டெடியா நின்னுங்க. எடப்பாடி விஷயத்துலதான் நீங்க கொஞ்சம் பின்வாங்கிருவீங்களோன்றது எனக்கு. ஒன்னும் பின்வாங்கல்ல. ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னேன், 22 சீட்டு ஜெயிப்பாருன்னாங்க. இப்ப 26ல எத்தனை சீட்டு ஜெயிப்பாரு? சரி, உங்க பார்வை இப்பவே ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்களா? 26ல 2வது இடத்துக்கு அவரு மல்லு கட்டணும். 2வது இடத்துக்கே மல்லு கட்டணும். அப்ப 2வது இடத்துக்கு யார் வருவாங்க? என்டிஏ வரும். என்டிஏவா? என்டிஏவில் யார் யாரு? இப்ப இன்டாக்டா இருக்கக்கூடிய என்டிஏ இன்டாக்டா இருக்கா? என்டிஏ கண்டிப்பா இன்டாக்டா இருக்கு. அதிமுக அணி தான் கிருஷ்ணசாமி வெளியேறிட்டாரு. அருந்ததி இடஒதுக்கீட்டுல எடப்பாடிக்கு நிலைப்பாட்டை வெளியேறிட்டான்னு எங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்களா? எங்க எந்த கூட்டத்துக்கும் அவர் வரல. நான் தேமுதிகவை வெளியேறினதா சொல்லல, தேமுதிக கூட்டணியில இருக்குன்னு வேற சொல்லிட்டாங்க. சரி, அவங்க என்டிஏக்கும் அதிமுக இடையில அவங்க பார்கெயின் பண்ணுவாங்க. ஏன் என்டிஏல இருந்து பாமக அதிமுக பக்கம் வராதா? அதுக்குள்ள எந்த ரேகையும் இல்லையே. பிசிக ஒரு வேளை அதிமுக பக்கம் வந்துருச்சுன்னா பாமக அந்த பக்கம் போவாதா திமுக பக்கம்? எந்த அதுக்குள்ள ரேகையும் இல்லையே. நீங்க கற்பனைக்கு அளவே இல்ல. கற்பனை இல்ல சார், இதெல்லாம் நடந்திருக்கு சார் வரலாற்றுல. இதுல விசிகேக்கு ஒரு வேல்யூ இருக்கு, வென்றவருக்கு வேல்யூ இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுடுங்க. ரைட். ஒன்னும் ஒரு மாற்றமும் இருக்காதுன்றீங்க. திருமாவளவன் கொளுத்தி போட்ட இந்த ஒரு தீப்பந்தம் எப்படி இருக்கும்னு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்னு சீமான் சொல்றதான் உண்மைன்னு நான் நம்புறேன். ஓ, பப்ளிசிட்டி ஸ்டண்ட், அவ்வளவுதான். இதுல பெரிய லாபம் ஒன்றும் திருமாவால கூட அறுவடை செய்ய முடியாது. திருமா இதுல போக்கஸ்ல இருக்கிறாரு. வெற்றி வீரருங்கனால வெற்றி பெற்று போயிருக்கும்போது பண்ணாம எப்பவும் பண்ணுவாரு. ராமதாஸ் வெற்றியில இருக்கும்போது பண்ணாரு. திமுக திருமா வெற்றியில இருக்கும்போது இதை பண்ணதான் செய்வாரு. பட் இதை வச்சு தேர்தல் முடிவு இல்லைன்னு அவரே சொல்றாரு. சரி, ஓகே. நல்ல வியூக வகுப்பாளர் சார், அதனால நான் கேட்கிறேன். ஒருவேளை திருமா அதிமுக பக்கம் போறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பார்வைக்கு அதிமுக திருமாவளவன் 10 வருஷம் அரசியல் போயிருமே. அதே போல விஜய் 10 வருஷம் அரசியல் போயிருமே. விஜய் கூட சேர்த்துக்கோங்க, விஜய் தமிழக வெற்றி கழகம். அதெல்லாம் there are so many ifs and buts நீங்க சொல்றீங்க. திருமாவுக்கு 10 வருஷம் அரசியல் போயிருமே. ஏன் வீணா போயிடும்? அது வன்னியர் கட்சிங்க, ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஆனா திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கும் நல்லா தெரியும், என்னை விட உங்களுக்கு சிறந்த வகையில தெரியும். திருமா அதிகாரத்துக்கு எப்பவுமே ஆசைப்படுறவர் கிடையாது. வந்த ஒரு எம்எல்ஏவையே ராஜினாமா பண்ணவர் தானே பாதியில. அவருக்கு அந்த அதிகாரம், கோட்டை, பாராளுமன்றம் போகணும் அப்படின்ற எண்ணப்பாடு உள்ள தலைவர் கிடையாது இல்ல. அவர் மக்கள் போராட்டத்தில் களமாடக்கூடிய ஒரு தலைவர். அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் சீட்டு பேர வலிமைக்காக இதெல்லாம் பார்கெனிங்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அந்த அணியில அவர் தெளிவா இருக்காருங்கிறத அவரே சொல்லிட்டாரு. அதுக்கு மேல நான் என்ன சொல்ல வேண்டி இருக்கு? ஆனால் ஒரு அதிருப்தி உருவாயிருக்குன்னு நீங்களே சொல்றீங்கல்ல, ஒரு அதிருப்தி உருவாயிருக்கு. கண்டிப்பா அதிருப்தி இருக்கதான் செய்யும். இந்த மாதிரிப்பட்ட எல்லா கட்சிகளும் இருக்கதான் தெரியும். காங்கிரஸுக்கும் அதிருப்தி இருந்து செல்வ பிறந்தக பேசினாரு, என்ன ஆச்சு, மோடி ஒரு நகர்வை பண்ணாரு, டக்குன்னு ராகுல் காந்தியை ஸ்டாலின்ட்ட சரண்டர் பண்ண வச்சுட்டாருல மோடி. எத்தனை பேருக்கு இந்த நுணுக்கம் தெரியும் தமிழ்நாட்டு? மாதேஷ், எத்தனை பேருக்கு இந்த நுணுக்கம் தமிழ்நாட்டுல தெரியும்? இது எங்களுக்கு முதல்ல தெரியும். சரி, இப்படி நடக்குங்கிறது முதல்ல தெரியும். ரைட். இதோட சூட்சுமம் எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டுல தெரியும்? என்ன வேற திட்டம் இல்ல, உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் தெரியும். சைக்கிளை வச்சு பல அரசியலை சொல்லிட்டீங்களா சார்? வாழ்த்து சொல்றதுல ஒரு சில அரசியலை சொல்லுவீங்க. சைக்கிள் ஓட்ட தமிழ்நாட்டுல சென்னையில சைக்கிள் ஓட்டணுன்றதுக்கும் ஒரு அரசியல் சொன்னீங்க பாருங்க நீங்க. அதுக்கப்புறம் செல்வத் பிறந்த பேசல பாத்தீங்களா? அதுக்கப்புறம் பேசலன்றீங்களா? பட் ஆனா திருமாவுக்கு ஒரு வலிமை உண்டு சார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருமா இண்டிபெண்டன்ட் கட்சி. அவரு 3 வெற்றியை கொடுத்திருக்காரு, ஹாட்ரிக் வெற்றியை கொடுத்திருக்காரு. அவர் சமூக வட தமிழகத்துல வெற்றி பெறா இருக்காங்க, அவரு வெற்றி பெறா இருக்கிறாரு. இப்போ தன்னை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணாம எப்பவும் பண்ண போறாரு. அதுதான் சார். ஆனா திருமாவுக்கு இன்னொரு வலிமை, கூடுதல் வலிமை இருக்கு. ஒண்ணு நான் அதை சொல்லட்டுங்களா? மக்கள் நல கூட்டணி உருவாக்குனதுல பெரிய பங்காற்றியவர் திருமாவளவன்.
அப்படி இருக்கும்போது ஏன் திமுக ஒரு அணி இருக்கு அப்படின்னும் போது அதுல மனமாட்சியம் வந்து வெளியேறி விட்டு அவர் ஒரு அணியை கட்டமைத்து அதற்கு நான் சில டிமாண்டை கிரியேட் பண்ண மாட்டாருன்றது என்ன நிச்சயம்? அவர் சிஎம் கேண்டிடேட்னு போனாருன்னா நான் வரவேற்கிறேன். டாக்டர் ஐயா கூட கன்ஷிராம் முலாயம் சிங் யாதவ் சொன்ன மாதிரி டாக்டர் ஐயா திருமாவளவன் சொல்லி அப்படி ஒரு அலைன்ஸ் வந்தா நான் வரவேற்கிறேன். அது ஒரு சமூக நீதி புரட்சி தான். பரவாயில்ல, நீங்க உங்களுக்கு வந்து எடப்பாடியை தான் வீழ்த்தணும், மற்றபடி இதெல்லாம் இந்த ஒரு படத்துல சொல்ற மாதிரி நீ லவ் பண்ண நான் லவ் பண்ண மொத்தத்துல அந்த குடும்பம் அவ்வளவுதான் போல. உங்களுக்கு தூண்டிக்காரனுக்கு மதப்பையிலே கண்ணு. உங்களுக்கு கரெக்டா அதிமுக மேலே கண்ணு. கரெக்ட், உண்மைதான். நம்ம டார்கெட் அதான்னு சொல்லிட்டு அதனால தானே தம்பி விஜய்க்கு வந்து 2029 நல்லதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியும், தம்பி நல்ல ஓட்டு எடுக்கட்டுன்னு சொல்றோம். சரி, ஓகே. திமுக கூட்டணி உறுதியாக அப்படியே இருக்குன்றது உங்களுடைய பார்வை. கரெக்ட். வெற்றி பெற்றவங்க வெற்றிக்காக இருக்கிறாங்க. திமுக அதுல ஒண்ணு நான் பெருசுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இது ஆர்கே நகர்ல டெபாசிட் இழந்து 3வது போனவர் தான் மு.க. ஸ்டாலின். காம்பினேஷன்ல பலம் குறைஞ்சவங்க காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில வெற்றியில இருக்காங்க. இல்ல சார், அதிருப்தியில திருமா மட்டும் இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. வேல்முருகன் நான் சொன்னேன், கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் வந்து கே பாலகிருஷ்ணன் ஓப்பனாவே சொல்றாரு. அவங்க எல்லாம் வருத்தங்கள் இருக்கிறதா பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் இருந்துருவாங்கண்ணா. கே பாலகிருஷ்ணன் நண்பர் தான். நம்மகிட்ட என்ன பேசினாருங்கிறது இதை நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். இது அவங்க எல்லாம் தெளிவா இருந்துருவாங்க. வேல்முருகனுக்கு மட்டும் ஏடிஎம்கேல நின்னா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏன் அவரை தனியா பிரிச்சு விடுறீங்க? அங்கே இருக்கிட்ட விடுங்க. ஏன் சார்? தம்பி எங்க இருந்தாலும் எம்எல்ஏ ஆனது தான் நம்ம ஆசை. சரி, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி மாதேஷ்.